ஹலோ மக்களே, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிவிக்கோட மினிஸ்டர் லிஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறோம். அந்த பொறுப்பு யார் யாரெல்லாம் எடுத்திருக்காங்க, என்னவா எடுத்திருக்காங்கன்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம டிவிக்கு தலைவர் ஜோசப் விஜய் என்ன எடுத்திருக்காருன்னா, உள்துறை, காவல்துறை, பொது நிர்வாகம், மகளிர் நலத்துறை கீழே எல்லாமே அவரோட கட்டுப்பாட்டில் இருக்குது. செங்கோட்டையன் அவர் என்ன எடுத்திருக்காருன்னா, வருவாய்த்துறை எடுத்திருக்காரு. கீர்த்தனா தொழில்துறை மற்றும் முதலீடு மேம்பாட்டுத்துறை எடுத்திருக்காங்க. அந்த பொறுப்பை கொடுத்துருக்காங்க. ஆதவ அர்ஜுனா அவர் என்ன எடுத்துனா, பொதுப்பணித்துறை, நெடுஞ்சாலைத்துறை, விளையாட்டுத்துறை. டாக்டர் கேஜி அருண்ராஜ் சுகாதாரம் மற்றும் மருத்துவ கல்வித்துறை. ஆனந்த் அது நம்ம புஷி ஆனந்த் தான் ஊரக வளர்ச்சி மற்றும் நீர்வளத்துறை. வெங்கட்ராமன் உணவு மற்றும் பொது விநியோகத்துறை. சிடிஆர் நிர்மல் மின்சாரம் மற்றும் சட்டத்துறை. இந்த தாய்வழிக்கெல்லாம் சட்டத்துறை மினிஸ்டர் கொடுக்குறாங்க, பொறுப்பு கொடுக்குறான்னு பாருங்கள், என்னத்த சொல்ல. ராஜ்மோகன் பள்ளி கல்வி மற்றும் தமிழ் வளர்ச்சித்துறையா, கனவு கூட நினச்சி பார்க்கல பள்ளி கல்வித்துறை வருவார்னு. வாழ்த்துக்கள். டாக்டர் டிகே பிரபு இயற்கை வளங்கள் மற்றும் கனிம வளத்துறை. இதுக்கு அவனுக்கு சம்மந்தமே இல்லை, ஏதோ கொடுத்து தள்ளியிருக்காங்க. எதுக்கு கொடுத்தாங்க அவங்களுக்கே தெரியாது, என்னத்தை சொல்ல. அந்த மாதிரி இருக்குது நிலப்பாடு. அது மட்டுமா, இன்னும் நிறையா இருக்குது, பார்த்துக்கிட்டே இருக்கலாம். ஸ்ரீநாத் மீன்வளத்துறை. அப்படி அவன் மீன் மட்டும்தான் சாப்பிட தெரியும், அவனுக்கு போயிட்டு மீன்வளத்துறையா. கமலி கால்நடை பராமரிப்பான். விஜயலட்சுமி பால்வளத்துறை. ரஞ்சித்குமார் வனத்துறை. வினோத் வேளாண்மைத்துறை. பாவீங்களா. ராஜீவ் சுற்றுச்சூழல் துறை. ராஜ்குமார் வீட்டு வசதித்துறை. காந்திராஜ் கூட்டுறவுத்துறை. மதன் ராஜா சிறு குறு தொழில்துறை. ஜெகதீஸ்வரி சமூக நலத்துறை. அது மட்டுமா, ராஜேஷ்குமார் சுற்றுலாத்துறை. விஜய் பாலாஜி கைத்தறித்துறை. லோகேஷ் வணிக வரித்துறை. தமிழ் பார்த்திபன் போக்குவரத்து துறை. தமிழன் பார்த்திபன் எங்கே அந்த சேலத்தில் மாவட்ட செயலாளர் இருப்பானே அவன் தான். அந்த மொட்டை தாய்வழிக்கெல்லாம் போக்குவரத்து துறை அமைச்சருங்க. பஸ்ஸு என்ன நிலைமைக்காக போகுதுன்னு தெரில. ரமேஷ் அறநிலைத்துறை. சின்ன பையன், நல்லா பண்ணணும், வாழ்த்துக்கள். விஸ்வநாதன் உயர்கல்வித்துறை. குமார் செயற்கை நுண்ணறிவு தகவல் தொழில்நுட்பம் டிஜிட்டல் சேவை. தென்னரசு வெளிநாட்டு வாழ் தமிழர்கள் நலன். சம்பத்குமார் பிறப்பட்டோர் பட்டார் நலன். முகமது பர்வேஸ் தொழிலாளர் மற்றும் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை. சரத்குமார் மனிதவள மேம்பாட்டுத்துறை. மரிய வில்சன் நிதித்துறை, திட்டமிடல் மற்றும் வளர்ச்சி. இவெல்லாம் ஒரு பொம்பளை போட்டு அடித்தவனுக்கெல்லாம் மரிய வில்சனுக்கு நிதித்துறையா. ஐயோ கால கொடுமடா. விக்னேஷ் மதுவிலக்கு மற்றும் சுங்கத்துறை. பாருங்கள் யார் யாருக்கு என்னென்ன துறையெல்லாம் பார்த்தீங்களா, எங்கே போய் முடிய போதோ. வன்னியரசுக்கு சமூக நீதித்துறை. ஆமாம், அதுவும் இருக்குது. சரி மக்களே, பார்ப்போம் நெக்ஸ்ட் வீடியோவில்.